மழையின் மகத்துவம் கிராமம் முழுவதும் வறட்சி ஆட்டம் போட்டது. நிலம் பிளந்து போய் வயல்கள் நீரின்றி வாடி நின்றன. பூமி கருகிக் கிடந்ததால் விவசாயிகள் எல்லோரும் கவலையுடன் இருந்தனர். அந்த கிராமத்தில் வசந்தன் என்பவர் வசித்தார். அவர் சிறந்த விவசாயி, இயற்கையை நேசிப்பவர். வசந்தனுக்கு மழை மிகவும் முக்கியம் என்று தெரியும். ஆனால் இப்போது கிராமத்து மக்கள் மழையில்லாமல் துன்புறுத்தப்பட்டார்கள். மக்கள் மழை வருமா என்று கவலைப்பட்டனர். சிலர் தங்கள் நிலங்களை விற்றுவிட்டு நகரங்களுக்கு வேலை தேடி சென்றனர். ஒரு நாள் வசந்தன் கிராமத்தாரை ஒன்று கூடி, நாம் மழைக்காக காத்திருக்க முடியாது. மழையை வரவழைக்க நாம் இயற்கையை மதிக்க வேண்டும். மரங்கள் இல்லாமல் மழை வராது. நாம் அதிகமாக மரங்களை வெட்டிவிட்டோம். மீண்டும் மரங்கள் நாட்டுவோம், நீர்நிலைகளை பராமரிப்போம் என்று கூறினார். கிராமத்தார் வசந்தனின் வார்த்தைகளை உணர்ந்து அனைவரும் சேர்ந்து மரக்கன்றுகளை நட்டனர். பழைய குளங்களை சுத்தம் செய்து மழைநீரை சேமிக்க முயன்றனர். சில மாதங்கள் கடந்த பிறகு கருமிக மேகங்கள் சூழ்ந்தன. திடீரென மழை கொட்டி தீர்த்தது. நிலம் புத்துயிர் பெற்றது. மழை வந்தவுடன் மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். வயல்களுக்கு புதிய உயிர் கிடைத்தது. மக்கள் அனைவரும் வசந்தனை பாராட்டினர். அவர் சொல்லியபடி இயற்கையை நேசித்தால் அது நம்மை நேசிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த நாளிலிருந்து கிராமத்தார் மரங்களை வெட்டாமல் பாதுகாத்தனர். இயற்கையை மதித்ததால் மழை வழக்கமாக பெய்யத் தொடங்கியது. கிராமம் மீண்டும் வளமானதாக மாறியது. இந்த கதையால் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: மழை மனித வாழ்விற்கு அவசியம், ஆனால் அதை பெற நாம் இயற்கையை மதிக்க வேண்டும்.